உள்நோக்கத்தோடு இதை வந்து மறுக்கிறாங்க. பாரபட்சம், பழிவாங்கும் உணர்வு இதெல்லாம் இருக்கு. டயர் 2 சிட்டிஸ் 20 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கு இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. வட மாநிலங்களில், பாஜக ஆளும் மாநிலங்களில் மாநில தலைநகராக இல்லாத நகரங்களுக்கும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புகிற போது இதை நிராகரிக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இது மக்களுக்கு நன்மை பார்த்து எடுத்த முடிவு இல்லை. பஸ் டிரான்ஸ்போர்ட் இதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, அதுதான் இதுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு ஆலோசனை வேற சொல்கிறாங்க. இது நியாயமா அப்படின்ற கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? முதலில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்படவில்லை. இதை இன்னைக்கு சென்னை மெட்ரோ தலைமையகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல, முதல்ல அதை பதிவு பண்ணிடுவோம். இல்ல அப்படி எதுவும் இது நிராகரிக்கப்படவில்லை. கோவை சார் அதிகாரப்பூர்வமா தரல அவங்க யாரும் சார், நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. இல்ல அதிகாரப்பூர்வமா அவங்க அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இல்ல அறிக்கை இருந்தா காட்டுங்க. சொல்லி முடிச்சிருங்க சார். அதாவது தகவலை சரி பண்ண வேண்டியதா கடமை. நீங்க சொல்லுங்க, நீங்க கருத்து சொல்லுங்க. மெட்ரோ ரயில், சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக இதை அவர்கள் மறுக்கவில்லை. இன்றைய தினம் இந்த நொடி வரலையும் மறுக்கல சார். அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இல்ல இந்த இருந்தா நீங்க படிங்க. இந்த நொடி வரை அவங்க தரல சார். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். நீங்க சொல்லுங்க சார். தவறான தகவலை திருத்துறேன்ற நீங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் சார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் சார். சார் நான் 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சியினுடைய முதன்மை ஆசிரியர். அப்படி ஒரு அறிக்கை வந்திருந்தா எனக்கு வந்திருக்கும். எந்த தொலைக்காட்சியில வந்திருக்கு அல்லது அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தா காட்டுங்க, ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்கன்னா காட்டுங்க, அல்லது அவங்களுடைய செய்தி குறிப்பு இருந்தா படிங்க. சொல்றேன் சார். சரிங்க. இப்ப இந்த கோவை மதுரை மெட்ரோ வழித்தடம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு திமுக அல்லது கூட்டணி கட்சிகள் செய்கிற அவதூறு பொய் பிரச்சாரம் எப்படி வெளியில வந்தது? முதல்ல ஓப்பனிங் பாயிண்ட் என்ன, தயவு செய்து பாருங்க. இது எவ்வாறு வெளியில வருதுன்னா, ஒரு சமூக நல ஆர்வலர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே மத்திய அரசுக்கு தகுந்த தகவல் அதிகாரிக்கு மனு செய்து அதுல கோவை மதுரை மெட்ரோ வழித்தட திட்டம் என்ன நிலையில் இருக்கிறது என்று கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது மாதிரி எங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வராத காரணத்தால் அது கிடப்பிலே இருக்கிறது. மீண்டும் கோரி கேட்டு அனுப்பி இருக்கிறோம் சார். கிடப்புல இருக்குதுன்னா பெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம் சார். சார் நீங்க கிடப்பில் இருக்கிறது, நீங்க உங்களுக்கு எல்லாம் ஆங்கிலம் தெரியும், பேரை சொல்லுங்க, அவருடைய மனுவை சொல்லுங்க, அவர் வாங்கின பதில சொல்லுங்க சார். அரசியலாவே பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம், நீங்க அரசியலே பேச வேண்டாம். நம்ம ஒரே செகண்ட், ஒரு செகண்ட். கிடப்பில் இருக்கிறதுன்னா இல்லங்க, பொதுக்கூட்டம் இருக்குதுன்னா பெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். தீர்க்க வேண்டிய விஷயம் இது அல்ல. இல்ல புரட்சி கவிதாசன், ஒரு நிமிஷம் சார். அது எங்கள் பரிசீலனையில இருக்க ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் அண்டர் அவர் கன்சிடரேஷன் அப்படினு சொல்லணும். நிலுவையில் இருக்கிறதுனா பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லணும் சார். இந்த காரணத்திற்காக திருப்பப்படுகிறது சார். எக்ஸாக்ட்டா இருக்கு சார். இந்த காரணத்திற்காக திருப்பப்படுகிறது செய்தி. யூ கம்ப்ளை வித் தி சப்ஜெக்ட் என்று வந்த செய்தி. யூ கம்ப்ளை வித் தி சப்ஜெக்ட். திருப்புரட்சி கவிதாசன் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்க சார். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வந்த செய்தி. இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுங்க. இல்ல சார், இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வந்து அதிகாரப்பூர்வமானதா சார்? அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமானதா? ரிட்டர்ன் சொல்லுங்க சார். சார் தயவு சொன்னது சார் அதிகாரப்பூர்வமானது. நான் ஒரு செய்தியை சொல்றேன், அத மறுக்கறீங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தியை சொல்றீங்க, அத நான் ஏத்துக்கணுமா? நான் என்ன செய்தி சொல்றேன் நீங்க காது கொடுத்து கேட்கலையே. என்ன இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லி இருக்குது? அல்லது ஒன்றிய அரசாங்கத்துடைய ஹவுஸ், ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. Housing and Urban Affairs Ministry has rejected Tamil Nadu's proposals to build metro system in Coimbatore and Madurai, arguing that both the cities fall short of the population for ridership. இது இன்னொன்னு ஹிந்து அவங்க போட்டிருக்கிற தலைப்பும் சென்டர் ரிஜெக்ட்ஸ் மெட்ரோ ரயில் ஃபார் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. நான் கேட்கிறேன் சார், நீங்க இது சொல்றீங்களா? இந்த செய்தியை அவங்க வந்து தெரியப்படுத்திருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் டேட்டட் November 14. சார் இதுக்கு மட்டும் சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு வாதத்துக்கு கேக்குறேன் சொல்லுங்க. இப்போ வந்து நிராகரிக்கப்படல பெண்டிங்ல இருக்குன்னா
பெண்டிங்ல இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பப்ளிக் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிஐபி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் திரு எல் முருகன், அமைச்சரவை சார்பில் நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன், அல்லது அந்த இலாக்கா மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர், அதனுடைய செய்தி தொடர்பாளர், இந்த செய்திகள்லாம் ஊடகத்தில் வந்த செய்திலாம் தப்பு, எங்க பரிசீலனையில் இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு 2 லைன் ட்வீட் போட்டா போதுமே. போட்டிருக்காங்களா காட்டுங்க. நான் பேசட்டுமா? பேசுங்க. இந்த கோவை மதுரை மெட்ரோ வழித்தட திட்டம் 2003 சமர்ப்பிக்கப்பட்டது. 2023 முதல் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டது. பல்வேறு வினாக்களையும் விளக்கங்களையும் கேட்டு திருப்பப்படுகிறது என்பது பேரு ரிட்டன் என்று சொல்லலாம், ரிஜெக்ட் என்று சொல்லலாம், வித் என்கொயரி கிளாரிபிகேஷன் அர்த்தம். அப்ப ரிஜெக்ட் 2023 இது ரிஜெக்ட் ஆகுது சார். உங்க பாணியில சொல்லணும்னா ஏன் பாணியில ரிட்டன் ஆகுதுங்க. அப்ளை வித் இந்த ஃபாலோயிங் queries அவ்வளவுதான். அதனால 2024 மீண்டும் சப்மிட் பண்றாங்க. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களோடு தமிழக அரசு 2024 மறுபடியும் பிப்ரவரியில சப்மிட் பண்றாங்க. 19 மாதங்களுக்கு பிறகு கடந்த வாரம் இது அந்த 14ஆம் தேதி, நவம்பர் 14ஆம் தேதி எதற்காக நிராகரிக்கப்படுகிறது? அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 20 லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் தொகை 2011 சென்சஸ் படி இல்லாத காரணத்தால் இந்த திட்டம் திருப்பப்படுகிறது, ரிஜெக்ட் பண்ணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பொதுக்கூட்ட மேடையில் பேசுற விஷயமா இது? மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை அணுகணும், மத்திய ரயில் அமைச்சரை அணுகணும், அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு இந்தியாவுடைய மான்செஸ்டர் நம்ம கோயம்புத்தூர், மதுரை இந்தியாவுடைய கலாச்சார தலைநகரம், வைகை நதிக்கரை நாகரிகம் வளர்ந்த இடம் அப்படின்னு நீங்க போய் சொல்லி, இப்போதைக்கு மக்கள் தொகை 30 லட்சத்தை தாண்டிருச்சு, அதனால எங்களுக்கு அத்தியாவசியமானது 100 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தா 11 சிட்டி தமிழ்நாட்டில் வருது, இந்தியாவில் ஓவரால் இந்தியாவில். அது மாதிரி வந்தே பாரத் இங்கே தான் முதல்ல வருது. நீர்வழி தடங்களை உள்ளடக்கிய நீர்வழி பாதை தாமிரபரணியில் வருது, காவேரியில வருது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அண்டர் செக்ரட்டரி சரோஜினி சர்மா அவங்க சென்னை மெட்ரோ ரயிலுடைய எம்டிக்கு காப்பி வச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுதின கடிதத்திலேயே this has the approval of the competent authority, அமைச்சருடைய அல்லது துறையினுடைய முதன்மை செயலாளருடைய அனுமதியோடு அரசாங்கத்தின் சார்பில் நான் அதை தெரிவிக்கிறேன், நீங்க இந்த ஊருக்கு தேவைன்னா பிஆர்டிஎஸ் வச்சுக்கங்க, பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு எழுதுறாங்க. அப்படி இல்லவே இல்லன்னு எப்படி மறுக்கிறீங்கன்னு ஒண்ணு தெரியல. திருமதி வானதி சீனிவாசன், கோயம்புத்தூரோட எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் சில மாதங்களுக்கு முன்னாடி போய் கூட ஒரு மனு கொடுத்தாங்களே, தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க, நீங்க மெட்ரோ ரயில் அப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்களே, வேகமா அப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்களே, அதை ஏற்றுக்கொண்டாங்களா உங்க அரசு? சார் இல்லைங்க, நீங்க இது நிரந்தரம் இல்லைங்க, இது நிரந்தரமானது கிடையாது, இது முடிவானது கிடையாது. இது மாதிரி அடிக்கடி ரிட்டர்ன் போடுவாங்க, நாம அதை கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்பி போய் பார்த்து பிரஷரைஸ் பண்ணணும், அப்படிதான் வாங்கணும். எறும்பூரும் கல்லும் தேயுங்கிற மாதிரி நீங்க வாங்கணுமா வேணாமா, நிராகரிச்சாங்களா இல்லையா, வேணாமா, உங்களுக்கு தேவையா இல்லையா? எறும்பூரை ஏன் சார் கல்ல தேய்க்கணும்? நியாயமான ஒண்ணு கேட்டா நியாயமா கொடுக்க வேண்டியதானே, மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்களா? இல்லங்க நியாயமான ஏங்க, எல்லா திட்டங்களுக்கும் ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இப்ப சமக்கிர சிக்ஷா அபியான்ல தமிழ்நாடு அரசு கையெழுத்திடவில்லை, பணம் ரிலீஸ் ஆகல. கேரள அரசு கையெழுத்திட்டது, பணம் ரிலீஸ் ஆயிருச்சு. அது மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதை ஒண்ணு ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அந்த நிபந்தனையை தளர்த்தி தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். அதைத்தானே சார் கேட்கிறாங்க. சமக்கிர சிக்ஷா அபியானை நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஹிந்தி சொல்லி தர மாட்டோம், எங்களுக்கு உரிய பணத்தை கொடுங்கன்னு கேட்கிறாங்க, கொடுக்கல. இந்த மெட்ரோ விவகாரத்திலேயே எந்த அடிப்படையில் நிராகரிக்கிறாங்க? எப்படி பிஆர்டிஎஸ் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு போங்கன்னு ஏன் சொல்றாரு அவரு? ஜெயலலிதா விளக்கம் கேக்குறது வேற சார். ஒரு செகண்ட் சார், நிராகரிக்கல, விளக்கம் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? விளக்கம் கேட்டிருக்காங்களாங்க, நாங்க என்னென்ன கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு கிளாரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணலாம் சார். அதாங்க இது இல்ல திருப்பப்பட்டிருக்கிறது, கேட்கல, உரிய ஆதாரங்களோடு ஆவணங்களோடு. நீங்க ஏன்னா நீங்க பாருங்க, பாட்னாவுல, கான்பூர்ல, ஆக்ராவுல அவங்க எல்லாம் 15 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. எப்ப 2011 சார் தமிழ்நாடு சார் அவங்களுக்கே தெரியும். இது அனுப்புனது ஒரு செகண்ட் திரு புரட்சி கவிதாசன்
இதை அனுப்பிய மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி துறைக்கு வந்து இந்தியாவிலேயே வேகமாக நகர்மயமாகி வரும் மாநிலம் தமிழ்நாடுன்னு தெரியும். அர்பனைசேஷன்ல நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல 50% மேல நகர்மயம் ஆயிடுச்சு. இப்போ அது அவர்களுக்கு யார் அனுப்புனாரோ அவர்களுக்கு தெரியும். 2011 சென்சஸை வச்சு நாம பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற தேதியில அதை விட பன்மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லன்றீங்க, விளக்கம் கேட்டிருக்காங்கன்றீங்க. அந்த கடிதத்தில் எங்கேயும் விளக்கம் இல்ல சார். இதான் சார் அந்த கடிதத்தோட நகல். இல்ல எங்கேயும் விளக்கம் கேட்கல. நீங்க வேற ஸ்கீமுக்கு போங்கன்றாங்க. மெட்ரோ உங்க இந்த ஊருக்கு ஆகாது. விளக்கம் கேட்கல. இல்ல சார், இல்லங்க, அவங்க நிராகரித்ததற்கான காரணங்களை நாம தவிடுபொடியாக்கி திரும்ப சமர்ப்பிக்கணும். அததான் நிராகரிச்சிட்டாங்க. இது வந்து நிரந்தரமானதல்ல. நிராகரிச்சிட்டாங்க. நீங்க எப்போதுமே நீங்க நிராகரிச்ச தப்புன்னு விளக்கம்ன்றீங்க. 2023 சமர்ப்பித்தது 2024 நிராகரிக்கப்பட்டது. அப்ப 2024 நிராகரிக்கப்பட்டதா மறுபடியும் இப்ப சப்மிட் பண்ணிருக்கோம். இல்ல சார், நிராகரிக்கிறதுனா ஒன்ஸ் ஃபார் ஆல் சார். கிளாரிஃபிகேஷன் கேட்டா கிளாரிஃபிகேஷன் அடிஷனல் டீடைல் கொடுங்கன்னு கேக்குறது வேற. ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேக்குறது வேற. இப்போ வந்து நீ வந்து மெட்ரோக்கு அந்த ஊருக்கு சூட் ஆகாது, நீங்க வேற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. சார் சூட் ஆகுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க சார். சூட் ஆகுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. சொல்லித்தானே சார் டிபிஆர் தராங்க. சொல்லுங்க. அத சொல்லித்தானே டிபிஆர் தராங்க. ஒன்றிய அரசு, பாஜக அரசு, அது வடக்கு தெற்கு, மறுபடியும் அந்த கிராட்டா, மறுபடியும் ஏன் சார் இந்த கிராட்டா? அவங்க இவங்கன்னு பேசுறீங்க. ஆர்ஆர் இந்தியன் தானே, ஆர்ஆர் ஈக்குவல் தானே. மறுபடியும் அதத்தான் கேக்குறோம் நாங்க. நாங்க கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க. உங்க ஆளுங்கிற மாநிலம் அப்படிங்கிறீங்க சார். இப்ப 2017ஆம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்ட கொள்கையின் படி 20 லட்சம் மக்கள் தொகை இருந்தாதான் நகரங்களுக்கு நாங்க தர முடியும். இந்த 2 நகரத்துக்கும் 20 லட்சம் மக்கள் தொகை இல்லைன்னு சொல்ற இந்த அரசாங்கம் ஆக்ராவுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 16 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஆக்ராவுக்கு கொடுக்குறீங்க. 17 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பாட்னாவுக்கு அப்ரூவ் பண்ணி பிரதமரே போய் கொடி அசைத்து தேர்தலுக்கு முன்னாடி நிறைவேற்றிட்டு வராரு. இல்ல சார், போபால்ல 18 லட்சம். கேளுங்க சார். சார் இதே குணா சார், இதையே கேளுங்க சார். ஆக்ராவுக்கு 16 லட்சத்து சில்லற, 18 லட்சம் இது பாட்னாவுக்கு கொடுக்குறீங்க, போபாலுக்கு கொடுக்குறீங்க, கான்பூருக்கு கொடுக்குறீங்க. ஏன் தமிழ்நாட்டில் மதுரைக்கும் கோவைக்கும் கொடுக்க மறுக்கிறீங்க? அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீ கேட்டிருக்காரு. அடிப்படையிலான நிராகரிப்பு. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் கேட்கணுமா? நீங்க கேட்க கூடாதா? தமிழ்நாட்டு பிஜேபி கேட்க கூடாதா? முதல்ல அப்படி நிராகரிக்கிறது நியாயமா? மற்ற ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயத்தை பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேட் தமிழ்நாட்டுக்கு இப்படி பண்றமேன்னு அவங்க தப்புன்றதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல தப்புதான். தமிழிசை அம்மையார் தான் சொல்லுங்க, வந்தே பாரத் கொண்டு வந்த எங்கனால மெட்ரோ கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதனால தயவு செய்து வந்தே பாரத்துக்கு முதலீடு இல்ல சார். வந்தே பாரத்துக்கு நீங்க ஒன்னும் நிதி ஒதுக்க போறது இல்ல, வசூல் பண்ண போறீங்க. அவர்களே ஏற்கனவே இருக்கிற ட்ராக்ல ட்ரெயினை விட்டு கட்டணம் வசூலிக்க போறீங்க சார். வட இந்தியால அந்த ரயில்ல ஏறதுக்கு ஆள் இல்ல, கட்டணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நரேந்திர மோடி சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு கோவைக்கு வந்தது, தென்னிந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பான மாநாட்டில் கலந்துகிட்டது, கொங்கு மக்கள் குளிர்கிற வகையில பேசியது, தமிழ் மக்கள் மனம் குளிர் வகையில பேசியது, இதை ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்திருக்கீங்க. இது ஒரு திசை திருப்பல், இது ஒரு அரசியல் நாடகம். இதுதாங்க தெரியுது. ஏன் நேற்று பிரதமர் இன்னைக்கு காலையில பத்திரிகையில செய்தி வந்தது சார், கோவை மனம் மக்கள் மனம் குளிரும்படி பேசினாருன்னு சொல்றீங்களே சார். நீங்க எல்லாம் கற்றறிந்த திருக்குறள் சொல்றதுல மக்கள் மனம் குளிராது சார். நீங்க என்ன சொல்லணும்? பிரதமர் வந்து இதே புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்து என்னங்க பேசுறீங்க, பிரதமர் எவ்வளவு ஸ்விஃப்டா இருக்காரு, காலையில பத்திரிகையில செய்தி வந்தது, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அறிவிச்சிட்டு போயிட்டாரு, மெட்ரோ ரயிலுக்கான முழு நிதியையும் மாநில அரசு செலவே பண்ண தேவையில்லை, 100% சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணும், பிரதமர் அறிவிச்சிட்டாரு. மனம் கோவை மக்கள் மனம் குளிரும் வகையில் அறிவிச்சிட்டு போனாருன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி அடையலாம். அப்படின்னா அறிவிப்பு இல்லையா? வாயில வட சுடலாம் சார். பாரத பிரதமர் அப்படி எல்லாம் வாயில வட சுட முடியாது. திமுக முதலமைச்சர் பேசுறீங்க, பிரதமர் வடன்லாம் சொல்றீங்க அப்படிங்க. நீட்ட ஒரு வாரத்துல கிளிப்போம்னு சொல்றீங்க சார். நீட் நீங்க தான் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க. எஸ்ஐஆர் வேணாங்கறீங்க. மொத்த ஃபார்மையும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எஸ்ஐஆர் எதுக்குறீங்க, எஸ்ஐஆர் வேலை செய்றீங்க. நீட்டை எதுக்குறீங்க, நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. என்ன சார் ரெட்டை நாடகம், ரெட்டை குரல், ரெட்டை நாடகம்? நீட்டை எதுக்குறவங்க அவங்க குழந்தைகள் எல்லாம் வந்து மருத்துவ படிப்பை படிக்க கூடாது, அவங்க நீட் பரீட்சை எழுத கூடாதுன்றீங்க. ஒன்றை எதிர்த்து விட்டால் அவங்க வந்து
நீட் பரீட்சை எழுதக்கூடாது, அவங்க வீட்ல இருந்து யாரும் டாக்டரே வரக்கூடாதுன்னு சார் சொல்லுவீங்க போல. எதுக்குறீங்க அதுக்கு? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.